சார் என்னோட குழந்தை வந்துட்டு நல்லா தாய்ப்பால் குடிக்கிறாங்க, அவங்களுக்கு நான் எதுக்கு இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட் ஸ்டார்ட் பண்ணணும்? 6 மாதத்துக்கு மேலே நம்மளோட குழந்தைக்கு நம்ம இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட்ஸை ஸ்டார்ட் பண்ணோம்னா ஈஸியாக அவங்களோட அயன் சத்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம பிரெயின் டெவலப்மெண்ட் அண்ட் காக்னிஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். குழந்தையோட செயலாற்றலும் அவங்களோட சிந்திக்கிற திறமையும் வந்து இந்த இரும்பு சத்து தான் டிசைட் பண்ணுது. சரி, இந்த வீனிங் ஃபுட்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறத எப்படி சார் கொடுக்கறது? நம்ம முதல்லயே வந்துட்டு எல்லாத்தையும் இந்த பல்சஸ், கிரெயின்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம், கட்டாயம் கிடையாது. ஏதோ ஒரு பொருளை முதல்ல ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப மினிமல் குவான்டிட்டியில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை கொடுத்து குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரலன்ற பட்சத்தில் நம்ம அதை வந்து படிப்படியாக இம்ப்ரூவ் பண்ணிக்க போகிறோம். ஒரே டைமில் எல்லாத்தையும் கொடுக்கறதுனால என்ன வரலாம்னா, குழந்தைகளுக்கு வாந்தி வரலாம், வயிற்றால போகிறதுக்கான பிரச்சனை வரலாம். ஏன்னா அவங்களோட குடல் வந்து இந்த பொருள்களுக்கு ப்ரைம் ஆகணும். முதல்ல நம்ம தாய்ப்பால் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி இணை உணவுகளை கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முதல்ல அவங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்து அதுக்கு எதுவும் ஒரு தொந்தரவு வரல அப்படின்னா அடுத்தடுத்த பொருளை போகிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.